முடியல. ஒரு நாள் பார்க்குறா, 2 நாள் பார்க்குறா, ஒரு வாரம் ஆச்சு. அந்த இடத்துல விளக்கு எரியவே இல்லை. அப்ப இது யாருக்கு ஒதுக்கி விடப்பட்ட இடம் அப்படின்னு கேட்கிறார். 71 மாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்காக ஒதுக்கி விடப்பட்ட இடம் அப்படின்னு உடனே நேரம் இங்கிருந்து புறப்படுறாரு அவங்க வீட்டுக்கு. போகும் பொழுது அந்த வீடு அடைச்சு கிடக்கு. வீட்டில் யாருப்பா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி மட்டும் ஒழுங்கா நடக்கல, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சத்தம் போட்டார், 2 சத்தம் போட்டார். 3ஆவது சத்தத்துக்கு ஒரு பெண்ணு என்ன செய்யறா, ஒரு ஆம்பளை பிள்ளையை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வெளியில வர்றா. ரொம்ப சோகமா வர்றா. அந்த ஆண் குழந்தை எப்படி இருந்துச்சா தெரியுமா? அதாவது அந்த சொல்லுவாங்கல்ல சவள மாஞ்ச புள்ள அப்படின்னு, தோலும் எலும்பு தான் இருக்கு, புள்ளையா இல்ல. அந்த பிள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு வெளியில வந்து மண்ணா கும்பிடுறேன் அப்படின்னா, எங்கம்மா உன் புருஷன்? எல்லாரும் கொடுக்கப்பட்ட வேலை சரியா நடக்குது, ஆனா உன் புருஷன் எங்க, அவனை கூப்பிடு அப்படின்ன உடனே ஐயா இப்ப அவர் உயிரோட இல்ல. என்னாச்சுன்னு கேட்கும் போது 6 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல வெள்ளம் வந்துச்சு. ஆத்துல வெள்ளம் வரும் பொழுது இந்த மாடெல்லாம் அதுல அரிச்சுக்கிட்டு போச்சு. நீங்க கொடுத்த மாட்டை வச்சுதான் நாங்க இவ்வளவு நாள் அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு விளக்கு போட்டோம். இந்த மாடு இன்னைக்கு அரைச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போகுதே அப்படின்னு சொல்லி காப்பாத்துறதுக்காக என் புருஷன் ஆத்துக்குள்ள இறங்கினாரு. இறங்கினவரை அவரும் தப்பிக்க முடியல. தண்ணியோட அந்த மாட்டோட சேர்ந்து அவரும் இறந்துட்டாரு. அதன் பிறகு எனக்கு வேற வழி தெரியல. என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை கறந்து, இது நாள் வரைக்கும் என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய இந்த தாய்ப்பாலை கறந்து வெளியில வித்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நான் இவ்வளவு நாள் விளக்கு போட்டேன். இப்ப என்னைய பிடிச்ச நேரம் அந்த பாலும் வத்தி போச்சு. இப்ப எனக்கு விளக்கு போட வழி இல்ல, என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்தா. சோழ மன்னனுக்கு அப்படியே ரத்தமே கொதிச்சிருச்சு. பிள்ளைக்கு கூட கொடுக்காம அந்த பாலை கறந்து வெளியில வித்துட்டு விளக்கு போட்டிருக்கா. இப்ப பால் வத்தி போச்சுன்னு இப்படி வருத்தப்படுறாளே அப்படின்னு சொல்லி ரத்தம் துடித்ததாம். பிறகு என்ன செய்யறாரு, ஆறுதல் சொல்லி அரண்மனையிலே அந்த அம்மாவுக்கு ஒரு வேலையும் கொடுக்குறாரு. அந்த அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னா வரகுணாள் அப்படின்னு பேரு. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்வெட்டுல தாய்ப்பாலை விற்று விளக்கேற்றிய பெருமை வரகுணாள் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்னைக்கு இது வந்து புராணம் கிடையாது, வரலாறு. வரலாற்று அடிப்படை. புராணத்தை கூட எப்படி வேணாலும் மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல பேசி போடலாம். வரலாறை வந்து மாத்தி பேச முடியாது. கீழே இருந்து மேல பேசி போடலாம், ஆனா பேசினா அது தப்பு தானே. அதில் சரித்திரத்தில் என்ன இருக்கிறதோ அதை பேசுறது தப்பு இல்ல. ஆனா சரித்திரத்தில் எழுதப்பட்டதே முன்ன விட்டு பின்ன எழுதுனா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பேச முடியும்ங்கிறதுனால பேசுறவங்க சரி. ஆனா வரலாற்று அடிமை வரவுணால் செய்த சம்பவத்தின் காரணம் தாய்ப்பாலையே விற்று அதன் மூலம் வருமானத்தை விலைக்கத்தி தன் பிள்ளையினுடைய உடல்நலத்தை பார்க்காமல் செய்தார். சரி, பச்சை தண்ணியில விளக்கு எங்க எரியுது? காரணம் அது உங்க சமயத்தை சார்ந்து வரும். இது பெரிய புராணம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா சிவனை வணங்கி சிவனுக்காக வாழ்ந்து பெருமிச்ச சொல்றது 61 நாயன்மார்கள் சொல்றோம். அந்த 61 நாயன்மார்கள்ல ஒரு ஆகச்சிறந்த சிவபக்தர் ஒருத்தர் தினமும் திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபடுவது அவருடைய இயல்பு. போறாரு, போன விளக்கெடுத்து போனாரு, பொருதுகோல் எடுத்து போறாரு, திரி எடுத்து போறாரு. ஆனா விளக்கேத்துறதுக்கு என்ன எடுத்துட்டு போகல. சரி, என்ன கோயிலையும் நம்ம வீட்டுக்கு போய் எடுத்தாந்தோம்னா இருள் சூழ்ந்துடும் என்று எண்ணி அவர் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டை தட்டி ஐயா என்ன கொடுங்கன்னு கேட்க. ஆனா அங்கே இருந்தது ஒரு சமணர்கள் சமயத்தை சார்ந்தோடைய வீடு. என்ன சொல்றாங்க, என்ன கேட்ட உடனே எதுக்குப்பா என்ன வச்சு நீ விளக்கேற்றி நெருப்பு உண்டாக்குற? உன் தலைவன் சிவபெருமான கையிலே அக்கினி சட்டி நெருப்பு வச்சிருக்காரு, அதுல இருந்து வேணா நீ விளக்கேத்திக்கன்னு சொல்ல. மனம் வெறுத்த அவர் இப்படியான அவமானை சந்தித்தோமே என்று எண்ணி திருவாரூர் அந்த கமலாய குளத்துல விழுந்து இறந்துடலான்னு புள்ள போறாரு. அப்பதான் சிவன் அசரிய சொன்னார், நீ எந்த குளத்தில் விழுந்து இறப்பதற்கு சென்றாயோ அந்த குளத்தின் நீரையே எடுத்து நீ விளக்கேற்றி வழிபடும் சொல்ல. போனாரு, திருவாரூர் குளத்துல இருந்து குளத்து தண்ணி எடுத்தாரு, தண்ணியை விளக்குல ஊத்தினாரு, திரிய வச்சாரு, பொருதுகளை வச்சு பத்த வச்சாரு, விளக்கு எரிந்துதான். பாருங்க, உங்க தலைவர் சிவபெருமான். அவர் பெயர் என்ன? இருமா, நீ வரகுணால்ன்ற பேரை இப்ப உடனே சொன்னியா? எப்ப சொன்ன அந்த பேரை? கடைசியா தான் சொன்னேன். நானும் கடைசியா சொல்லுவேன். எவ்வளவு வன்மம் உனக்கு இருந்தா பேர் சொல்லலையே நீ துடிச்சுக்கிட்டு இருந்திருப்ப. இல்ல எல்லாம் சொல்றீங்க, அவருடைய பெயர் என்ன அப்படின்றது பேரும் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாரு. சரி சொல்லுங்க. எப்படா நேரம் கிடைக்கும் உள்ள பூரலாம், அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்கள மாதிரியா நானு? யாரு என்னைய மாதிரி இல்ல, என்னைய விட அதிகமான கிருத்துருவோம் உனக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. அதனாலதான் பேர் சொல்லலைன்னு உடனே பூர்ற. பேர் என்ன? அவர்தான் 61 நாயன்மார்ல நமினந்தி அடிகள்னு பேரு. அந்த போதுமா, ரொம்ப கத்தாதீங்க. நமினந்தி அடிகள் தான் பச்சை தண்ணியை ஊத்தி விலைக்கேற்றி இருமண வீட. போதுமா? அப்ப நமினந்தி அடிகள். நமினந்தி அடிகள். ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்படியே கொதிக்கிறீங்க? எங்க சொல்ல விடுற? ஒரு கதை முடியறதுக்குள்ள உள்ள போகுற. முருகன் தான் பார்த்த மாப்பிள்ள கட்டிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம். கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும். பண்ண முடியாது. பண்ண முடியாது. காவலுக்கு வந்தா கல்யாணம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல.
ஏன் மாலை கட்டுறவ கூட தான் கல்யாணம் பண்ண அவசியம் இல்ல. அந்த ஏன் திருமாலை கல்யாணம் பண்ணிட்டால? அது அந்த அம்மாவுடைய விருப்பம். நீங்க விருப்பப்படு. எனக்கு விருப்பப்பட நீ முடியாது. விருப்பப்பட வைக்கணும். விரும்பினாத்தே வேம்பு கருமாய் நிக்கும். ஏங்க எவ்வளவுதான் பதார்த்தங்களை இலையில அள்ளி வச்சாலும் என்ன வச்சா சாப்பிடலாம்? மனசு வச்சா தான் சாப்பிடலாம். அந்த மனசு இருந்தா தான் எதையுமே செய்ய முடியும். மனசு அவர் இருக்கு. எனக்கு குலக்கடவுள். மனசு இருக்கு. அவரை சாப்பிடுறதுக்கு பதார்த்தம் செய்து கொள்ள முடியாது. சாப்பிடுறதுக்கு பதார்த்தமும் இருக்கு. ஆனா உனக்கு விருப்பத்தை விட வீம்பு அதிகமா இருக்கு. அதனால நீ சாப்பிட மாட்டற. அந்த வீம்பை குறைச்சு விருப்பத்தை உண்டாக்குறேன். அள்ளு பகல் நிமிந்த அவஸ்தையை நிமிடுத்து அள்ளு பகல் நிமிந்த அவஸ்தையை நிமிடுத்து அவனையோர் இருபசை விமடுத்து சொல்லும் விமத்தை கேளமா. சுக்கிக்கு மிஞ்சிய வைத்தியமிலே சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தேயமிலே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. சூரியனுக்கு வெப்பத்தை கொடுக்கிற வேலை, சந்திரனுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வேலை, மகாவிஷ்ணுக்கு காக்கக்கூடிய வேலை, பிரம்மனுக்கு படைக்கக்கூடிய வேலை, ருத்ரனுக்கு அழிக்கக்கூடிய வேலை. உங்களுக்கு என்ன வேலை? கலகம் செய்வது. உலகத்துல எங்கே அநீதி பிறக்கிறதோ அங்கே அநீதியை அழித்து நீதி நிலைநாட்டி கலகம் செய்கின்றேன். ஏன் அப்படி கத்துறீங்க? இப்ப என்ன வேலை ஆகுறீங்க? கலகம் தான். இல்ல வேற என்னன்னு சொல்லவா? என்ன ஊரறிய சொல்லவா? சொல்லு பாப்போம். கோட்டை கோடு பதுங்கன் கோத்திரத்தில் முறையும் கோட்டை கோடு பதுங்கன் கோத்திரத்தில் முறையும் ஓட்டமா சொல்ல வந்து உமைக்கு நாட்களே கைவரு செய்தலால் வந்தால் கைவரு செய்தலால். எவ்வளவு ஆணவம் எவ்வளவு மண்டக்கணை உனக்கு இருந்தா கலகம் செய்து உலகத்தில் நலனை கொடுக்கக்கூடிய என்ன பார்த்து உங்க மண்டை மேல இருக்கிற கொண்ட மேல சத்தியமா என்ன ஏதோ சொல்லி முடிச்சிரு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அன்பில்லா கண்பை கூட்டி அறிவில்லா கருவி கூட்டி புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி இதைத்தான் கூட்டி கூட்டி கொடுக்கிற வள்ளி நாயகா அறிவில்ல மட சிறுமியே. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பது நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சும் அல்ல. உன்னை முருகனுக்கு திருமணம் செய்யாமல் என்ன உன்னை விடவே மாட்டேன். திருமணம் செய்து காட்டுகின்றேன். நாராயணா பொங்கல் அடேங்க அப்பாடியோ நாரத மாதிரி வர சொன்னா விஸ்வாமித்திர மாதிரியே வந்துட்டு போற. இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியை கிளப்ப போகுது. அது திண்டுக்கல் வண்டி. முருகா வர வேண்டும் வர வேண்டும், விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே. வருக Hello. சம்போ மகாதேவா. தாரமற்கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை உரதும் பாகத்து உமை மைந்தனே வாரண முகனே அம்மா
காமசுந்தாகரி காரண ரூபிணி காமசுபாகரி ஆரபிராகினி ஆனந்தமாரி ஆனபீராகினி ஆனந்தமாதினி காரண ரூபிணி காமசுபாகரி காரண ரூபிணி காமசுபாகரி காரண ரூபிணி காமசுபாகரி காரண காரண ரூபிணி காமசுபாகரி காரண ரூபிணி காமசுபாகரி காரண ரூபிணி காமசுபாகரி காமசுபாகரி ஆரண ஏகினியம்மா ஆரணேகினி அமிதகவாகினி நடனராஜேஸ்வரி நாளுமையா நடனநாதி மேரி நாடுமை என்னலோசனி மணியே மணியே சிருஷ்டி சம்ஹாரம் என்னும் முத்தொழில் முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் பெண்பர்களை வதித்து துஷ்டனுக்கு சிஷ்ட பிரமாணத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானாசக்தி அமைப்பிட்ட வேலையில் இறங்கி கந்தமாறு வேறுபடைத்து அவர்களுடன் விளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கல் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தனிகாஸ்திரம் விட்டிருக்கிறேன் வீணாகாலம் இருக்கிறது நாரதர் அம்மா வந்து கொண்டிருக்கிறார் ஏனோ தெரியவில்லை இவ்வளவு அவசரமாக பதட்டமாக வந்து கொண்டிருக்கிறார் என்ன அந்த அவசர செய்தி என்பது தெரியவில்லை வரட்டும் மாமா உயர்ந்த மனிதர் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க எள்ளு தமிழ் ஆண்டவனே உந்தன் வாழ்வில் வலம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டாள் போதுமே கண்குளிர கண்டு விட்டாள் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க எள்ளு தமிழ் ஆண்டவனே வேலையா எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே ஆடி வரும் மயில் மேலே
அமர்ந்து வரும் பேரழகே காண உன்னை சரணடைந்தேன் கந்தையா காண உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வில் நலவனைக்கு பெறகருள்வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா கடம்பா கார்த்திகையா கார்த்திகையா தமிழ் இனம் போற்றும் தமிழ் பெரும் கடவுளை அடியேனின் பணிவான வணக்கம். நலம்புலடையவர் தங்களுடைய வருகை இன்னும் நல்லவரையா அமைய வேண்டும் என்று இருக்கேன். காணப்பாடி தங்களை அடியேனும் என்ற வரை காணத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்கிற விருப்பம். அந்த விருப்பத்தின் காரணமாக பாடல் வரிகள், அந்த பாடலில் ஏதாவது சிறிய பிழை தென்பட்டால் பெரிய பிழை பொறுத்தருள வேண்டும். ஏனென்றால் சிறிய பிழை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் மகன் மகனான நாரதரே காரணமாக தினம் வருபவரே முனியே முனியே நான் முகன் மகனான காரணமாக தினம் வருபவரே நான் முகன் மகனான நாரதரே காரணமாக தினம் வருபவரே வருகவே வருக வருகவே உமது வருகையா வளமெருகிடவே வருகவே வருக வருகவே வருகையா உண்மை பெறுகிறவே அம்மே நான் முகன் மகனான நாரதரே காரணமாக தினம் வருபவரே நால்வகையாக மங்கள் உணர்ந்தவரே நாளொரு நன்மைகள் செய்பவரே நிறையாகமங்கள் அறிந்தவரே நானும் கலகம் செய்யும் வல்லவரே துன்பமென்றே உலகை நினைந்தோர்க்கு ஆ, ஆ, துன்பமென்றே உலகை தொழுவோக்கே துன்பமென்றே உலகை நினைந்தோர்க்கு பேரின்பம் தரும் மார்க்கம் உரைப்பவரே இணையில்லாத மேலமில்லாத சுரலையத்தோடு இசைப்பவரே எங்கெல்லாம் சென்று ஏதெல்லாம் கண்டு எந்தன குறைப்பதா முடியே முடியே நான் முகன் மகனான நாரதரே காரணமாக தினம் வருபவரே முனியே மாமா எங்கு சென்றீர்கள்? என்னவெல்லாம் கொண்டு வந்தீர்கள்? முதலில் அற்புதமான இந்த வரவேற்புக்கு நன்றி முருகா நன்றிக்கு நன்றி. நன்றி. ஆக மூலகம் சென்று மும்மூர்த்தியுமே கண்டு கந்தபெருமானை காணலாம் என்ற விரும்பு கந்தபெருமானுக்கு மிகச் சிறப்பான இந்த உலகத்தில் நீங்க இதுவரைக்கும் இப்படியான ஒரு சிறப்புமிக்க கனியை பார்த்திருக்க முடியாது. அப்படின்னா அவ்வளவு சுமாரா இருந்தாவே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு அற்புதம்னா வேற யாரும் கிளப்பிடுவாங்க. சுமாரா இருக்கதையும் போறிய இவ்வளவு சிறப்பான கனி உங்களுக்கென்றே படைக்கப்பட்டது. உங்களை தவிர யாரால் அடைய முடியாத ஒன்று. கனியை பார்க்கும் பொழுது என்னுடைய நினைவு வருமா அல்லது என்னுடைய நினைவு வருகின்ற போது கனியை பார்ப்பீர்களா? கனியை பார்த்தேன். இந்த கனியை பார்த்தோன்னே ஆஹா இது கந்தபெருமானுக்கு அல்லவா இது கனி சேர வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டு வந்திருக்கேன். சரி, உங்கள்
மீது எனக்கு இவ்வளவு நம்பிக்கை வேண்டாம் வெறுப்பா என்ன கனியை உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை என்றாலும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக கனியுடைய மகத்துவத்தையும் சிறப்புகளை கூறுகின்றேன். கேளுங்க முருகா. சொல்லாதீங்க. பங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. ஆகணிக்கும் கதனி பங்கணிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா. முருகா 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 முருகா. ஏன் இந்த வேளைதனில் சிறிய என்னை மறந்தாய்? ஏன் இந்த வேளைதனில் சிறிய என்னை மறந்தாய்? நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடம்? நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? ஏன் இந்த மௌனமம்மா? ஏன் இந்த மௌனமம்மா? ஆனந்தமயிரவியே ஆதரித்தாலும் அம்மா, ஆனந்தமயிரவியே ஆதரித்தாலும் அம்மா. கற்பகவள்ளினில் பொற்பதங்கள் பிடித்தோ நற்கதி அருள்வாய் அம்மா. காளியம்மா மன காளியம்மா காளியம்மா. என் முக்கணி காட்டிலும் சிறப்பான ஒரு கனி நான் கண்ட இந்த கனி தான் முருகா. இப்படி கண்ணினா வேண்டாமாமா. எங்க இவ்வளவு நேரம் கனியில சிறப்பை சொல்லும் போது நல்லா ஆராதனை பண்ணிட்டு பாடும்போது கூட சேர்ந்த பாடி சிறப்பு கொடுத்துட்டு இவ்வளவு பண்ணி போட்டு பிடிக்கலன்றியா? கனி நன்றாக இருக்கும் என்று ஆர்வமா கேட்டேன். ஆனா நீங்க சொல்ற ஏப்ப நான் சொன்னதெல்லாம் நன்றாக இல்லையா? மாம்பழத்தை விட வாழை பலா இந்த 3 கனிகளை காட்டிலும் ஒரு உயர்ந்த கனி உலகத்திலே உண்டு. அப்படி ஒரு கனியே கிடையாது. இல்லைன்னு நீங்க முடிவு எடுக்காதீங்க. ஏமாத்துறீங்க மாமா. உலகத்திலே மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று. அடுத்தடுத்து ஒண்ணு புதுசா வர்றப்ப அதை விட இது சிறப்பா இருக்குப்பா, இதை விட அது சிறப்பா இருக்குப்பா. நம்புங்க, என்னை நம்புங்க. இந்த உலகத்துல என்னை மட்டும் நீங்க நம்புங்க. உங்களை எங்க ஒன்று நிப்பாட்டுற மட்டும் பாருங்க. ஏற்கனவே நான் கோவணத்தோட நின்னேன். எங்க ஒன்று நிப்பாட்டுறேன்னா சிறப்பா உன்னை நிப்பாட்டிடுவேன். வேற யாராவது நல்ல மனிதர் சொன்னால் நம்பலாம். வேற எங்க மாமா சிவகோர் மாமா வேணா சொல்லுவோமா? நல்ல மனிதர். அவர் சிவனுடைய குமாரன் தானே, உங்களால் ஏமாற்றப்பட்டவர் தானே. முதல் கட்ட விசாரணை ஆக சாயமல்ல முனைய சாயமல்ல முனை
ஐம்புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலங்களுக்கெல்லாம் கனியை நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கு எல்லாம் கனியை நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே கனியே கனியே. கண்ணால பார்த்தா சுவையா இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சி. எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. பார்க்கிற எல்லாருக்கும் குளிர்ச்சியை கொடுக்கலாம். ஆனா அலாதி இன்பத்தை யாருக்கு கொடுக்கும்னா அது கந்தனுக்கு மட்டும்தான் கொடுக்கும். குளிர்ச்சியை கொடுக்குதுன்னா குளிர்ச்சியை கொடுக்கறது தண்ணி குளிர்ச்சியை கொடுக்கும், பனி குளிர்ச்சியை கொடுக்கும், கனியுமா குளிர்ச்சி கனி கொடுக்கும் முருகா. அது சூட்டத்தானே. காலம் முழுக்க இந்த கல்லு வச்ச பல்கு வந்து மாம்பழத்தையா பார்த்து வந்திருக்கேன். இயற்கையிலே உங்களுக்காக பழுத்து காய்த்து தொங்குகின்ற கனியை பார்த்து வந்திருக்கிறேன். ஆடியில காத்தடிக்கும்பாங்க, ஆடியில மழை பெய்யுது, பத்தாவதுக்கு இப்ப பனி வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு. இயற்கை புறம்பாக மாறிக்கொண்டிருக்கிற அனைத்து பனியில நீங்க கனியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா முருகா. என் பணியை நான் காப்பாத்தணுமா இல்லையா? சரி, இவ்வளவு அற்புதமான கனி ஆமா, நேரம் வேற இருக்குமா? அங்கேதான் இருக்கும். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் கனி உங்களுக்காக அங்கேதான் இருக்கும். பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்டிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சைகள் பச்சைகள் நேரமதை பற்றி பற்றி திடாதோ சொல்வீர் சொல்வீர் பச்சிகள் கண்டால் வரந்தோடுமாகையா பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா பச்சமுடனே செல்வி முருகா பச்சமுடனே செல்வி. கனியை கண்டா காக்காகளை கூட கிடத்துல போக எந்த ஒரு பறவையும் சிட்டுக்குருவி கூட போகாது. இந்த அளவுக்கு மோசமாவா இருக்கு? மோசமா? இது கந்த பெருமானுக்கு உங்கள் முன்னால் வேலன் வேடன் பர்த்தனாக வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஜி வி செங்குட்டுவன் அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அந்த பொன்னாடியை எடுத்துக்கொண்டு வாருங்கள். வந்து விட்டார்கள். வாருங்கள், வாங்க, வாங்கண்ணே, வாங்க. ஜி வி செங்குட்டுவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். உங்கள் முன்னால் நாரதராக முடியும் கொண்டிருந்த அன்பு மாப்பிள்ளை கருங்குளத்தைச் சேர்ந்த ஜெய மாதவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். முடிசூடிய மன்னன் உங்கள் முன்னால் நகைச்சுவை நடிகராக நடித்த அப்படியே போத்தி விட்டுருங்க, அன்பு மகன் போத்தி விட்டுருங்க, அப்படியே தூங்குறாங்க. மருங்காபுரி ஜெய ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இங்கேதான் படுத்திருந்தானா? அப்படியே தூங்கும்போது போத்தி விட்டுருக்காங்க தலையோட. சலங்கமசி ஆர்த்தி நாட்டிய பேரொளி ஆனந்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உள்ளே அணிவிக்கிறார். இன்று முதல் நீ ஆனந்தி ஆர்த்தியா? ஆர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த கலனிவாசல் நாடக குழு நண்பர்களுக்கும் ஆதி திராவிட மக்களை அனைத்து நண்புள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த ரமேசன் தானே நாடக அமைப்பாளர். ஆமா. ரமேசன் அவருடைய கலைக்குழுவின் சார்பில் நன்றி 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 நன்றி. ஆமா, அமைப்பாளர் ரமேசனை எப்படி நம்மளை மறக்கிறது இல்லை. இதோட எத்தனை வருஷம் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல, 2 வருஷம் நினைக்கிறேன். சரி, நான் பறவை நீங்க நன்றி சொல்றீங்களா? நன்றி சொல்றேன். எப்ப உங்களோட இணைந்தே சொல்லிட்டேன். தனியா என்ன சொல்லு. எப்படி நான் கேட்காம சொன்னீங்க என் கூட? இதுக்காக போட்டோ ஒளிப்பதிவு எடுத்து காட்ட முடியும். பரவாயில்லை, தங்களுடைய சார்பாக அந்த நன்றி இருக்கட்டும். நான் பறவை நாங்கள் கண்டால் பறந்து ஓட காரணம் முருகப்பெருமானுக்கு படைக்கப்பட்ட கனி என்பதால் பறந்து ஓடுகிறது. எட்டாத கொம்பினில் இருந்திடில் கனி எட்டாத கொம்பினில் இருந்திடில் அக்கனி 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 இப்படி கொய்திடலாம்
படி கொய்திடும் கொய்திடலாம் கொய்திடலாம் எட்டும் படிக்கிறு எட்டும் படிக்கிறேன் எட்டும் படிக்கிறேன் முருகா பொன்னுண்டு அதை பற்றி எட்டும் படிக்கிறு கொம்புண்டு அதை பற்றியே ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். நம்ம எதிர்பார்க்கறத நம்ம செய்யலாம், நம்ம எதிர்பார்க்கறத பிறர் செய்யணும்னு சொல்லி வற்புறுத்த இருக்கு பத்தியா, அது ரொம்ப தப்பு. சரி, ஏன் இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? எத்தனையோ இருக்கும்போது ஏன் கொம்ப சொல்றீங்க? ஆமா முருகா, தாங்கள் பிடிப்பதற்காக அந்த கொம்பு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்ல. வேற இதை சொன்னாலாவது இருந்தாலும் போவாப்லையா? உங்க நோக்கம் புரியுது. அதை சொல்லணும்னா நீங்க போவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லக்கூடியது நற்காரியம்னு தங்களுக்கு தெரியும். நற்காரியம்ங்கிறது போக போகத்தான் தெரியும். இப்ப கொம்புன்னு சொல்றீங்களே, மாட்டுக்கு மண்டையில கொம்பு இருக்கு, ஆட்டுக்கு அதே மாதிரி தலையில கொம்பு இருக்கு, காண்டாமிருகத்துக்கு மூக்குல கொம்பு இருக்கு, நத்தைக்கு தலையில கொம்பு இருக்கு, அந்த கொம்புல தான் கண்ணே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொல்றதுக்கு கொம்பு எங்க இருக்கு? கனி மேல இருக்கு. வேறு மார்க்கமே இல்லையா? இருக்கு, ஒரே மார்க்கம் அது துன்மார்க்கம். சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், இதெல்லாம் நல்ல மார்க்கம். நீங்க சொல்றது 8 மடிக்கிற கொம்பு, அந்த கொம்பை பிடித்து அப்படின்னா அதை நீங்க துன்பப்படுத்துற மாதிரி சொல்றீங்க. மத்த ஒரு ஜீவராசியில் கொம்பை பிடிச்சா அது வந்து திமிரி கொடுத்து அதை வலுக்கட்டாயம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கொம்பை தங்களை மிருதுவா பிடிச்சீங்கன்னா கனிக்கு அதுதான் மிகவும் பிடிக்கும். மிக்க மேன்மை உள்ள கணிக்க வீரமே குறிகள் உண்டோ, மிக்க மேன்மை உள்ள கணிக்க வீரம், மிக்க மேன்மை உள்ள கணிக்க விதமே குறிகள் உண்டோ. குனித முகம் உண்டு பொங்க இரண்டு கோதில கண்களுண்டு, குனித முகம் உண்டு பொங்க இரண்டுண்டு, குனித முகம் உண்டு பொங்க இரண்டு கோதில கண்களுண்டு, முருகா கோதில கண்களுண்டு. பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து, பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாய் திறந்து, இது பேசுமோ வாய் திறந்து, இது பேசுமோ வாய் திறந்து. பெண்களுக்கே எல்லாம் சுவை தருமே இந்த பைங்கிளி வாய் திறந்தால், ராக பெண்களுக்கே எல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிளி வாய் திறந்தால், முருகா பைங்கிளி வாய் திறந்தால். நீங்க கண்டு வந்தது கிளி, அப்படி சொல்லுங்க. ஏன் அவ்வளவு நேரம் பொய்யா பேசுறீங்க? பஞ்சவர்ண கிளி பார்த்து வந்திருக்கேன். பெரிய மனுஷன் கீன்னு கத்தி கூட வரப்போகுது. கிளினா வர்ணிக்கிறதுங்க, கிளினா கிளியே இல்ல. அதாவது நீங்க வயதில் முதிர்ந்தவர் இல்ல, என்னை விட பெரியவர். உங்களை பார்த்து நான் பழகணும், அதை விட்டுட்டு நீங்களே அப்படி முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு. என்ன முன்ன பேச்சு பின்ன, என்ன முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு. ஆரம்பத்துல கனின்னு சொன்னீங்களா? ஆமா. அப்படியே அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப கடைசியில கிளியை பார்த்தேங்கிறீங்க. ஆமா. ஏன் கிளி? அடுத்து புலின்னு சொல்லுவேன். ஏங்க வர்ணிக்கிறது இல்லையா? கிளியே மானே தேனே புன்மானே. கிளியவா? கிளி இல்லங்க, கிளின்னு வர்ணிக்கிறது இல்லையா? மான் மாதிரி இருக்கா, கிளி மாதிரி இருக்கா, தேன் மாதிரி இருக்கான்னு. நம்ம மீனாட்சி இன்னுமா கூப்பிடமா இல்லையா? அதுக்கா மீனாட்சினா மீனாட்சியவா குறிக்குது, வர்ணிக்கிறது இல்லையா நீ? அது போல முருகா, அது போல இன்னுமா புரியலையா? கண்டு வந்தது ஒரு பெண்டு. உங்களுக்கு இதெல்லாம் தேவையாமா? உங்க தகுதிக்கு போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அலையலாமா நீங்க? உங்களை பார்க்க வந்தா அப்புறம் இந்த வேலை பார்க்காம என்ன செய்ய சொல்றீங்க? யாரு அந்த பொண்ணு? வாக்கு கொடுத்தீங்களா 2 பிள்ளைகளுக்கு? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே மச்சான். அதான் ஒன்று இடத்துல கொடுத்தா ஞாபகம் இருக்கும், ஆமா. போற இடமெல்லாம் பொங்க வச்சா எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் ஏற்கனவே 2 பெண்களுக்கு வாக்கு சிறு கொடுத்திருக்கேன். பாலகனாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை அப்ப கல்யாணம் இன்னொரு பிள்ளை இருக்கால, அவன் தான் பார்த்து வந்திருக்கேன். இப்ப நீங்க ஒரு பொண்ணை பார்த்து வந்தீங்கன்னா அப்ப மொத்தம் 3 இன்னும் 33க்கு போங்க. வேற என்ன செய்வது? 3 புதுசு இல்ல, 2 பிள்ளைக்கு வாக்கு கொடுத்தீங்களா? ஆமா. யாரா இருக்கு? அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி. அமிர்த கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, அது சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி எங்க இருக்கா? ஆளே அவளை தான் பார்த்து வந்திருக்கேன். எங்க உங்களுக்காக உங்களை நினைச்சு நினைச்சு உருகி உருகி ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்கா. உருகி உருகி ஓடா தேஞ்சிருச்சா? முருகா, அவன் உள்ளத்தால் தேய்ந்து கொண்டு இருக்கிறான். ஓ சரி சரி சரி. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்படி செல்லாமல் வேடனாக செல்ல வேண்டும். மான்குட்டி வந்து விட்டது, அந்த விளக்கை உரைக்க வேண்டும். முருகுதுன்னா எப்படி முருகா முருகான்னு உருகுதா? ஆமா முருகா. அப்ப முருகனுடைய கோலத்தோட போனாதானே வேலை நடக்கும். அது வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. வேலை சீக்கிரம் முடிஞ்சு அது அவமானமே மிஞ்சும். அது ஏன் பிரச்சனை மாமா? சீக்கிரம் முடியுது இல்ல கொஞ்சம் இழுத்துட்டு முடியாது. அது உங்க வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க. வெடிக்கிறது ஏன் மண்டையில வெடிக்கும்? உன் அஞ்ஞானத்தை விளக்கி விஞ்ஞானத்தை புகுத்துவதாக சபதம் பெற்றிருக்கிறேன். கலகத்தோடு தான் அந்த திருமணம் நடக்கும். ஆமா, அவள் அஞ்ஞானம் அகல வேண்டும் என்றால் வேடனாக சென்று அவள் அஞ்ஞானத்தை அகற்ற வேண்டும். சரி மாமா, நீங்க போயிட்டு வாங்க. நான் ஒரு பாட்டு பாடிட்டு நான் பாடி, நான் சாமி பாட வேண்டியிருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம எல்லாம் காத்திருச்சிக்கும் தாய் அந்த திட்டுமலை காளியம்மனை பணிந்து பணிந்தால் கந்த பெருமாள் நற்காரியம் சிறக்க வேண்டும். வருத்தம் கூட அவர் மனதை குளிர்விப்பதற்காக திட்டுமலை காளியை பணியலாம்.
திட்டுமல காளியம்மா தங்கமன காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க காளியம்மா திட்டுமல காளியம்மா தங்கமன காரியம்மா திட்டுமல காளியம்மா தங்கமன காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க காளியம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு திட்டுமல காளியம்மா காளியம்மா பாசமுள்ள சனங்க பக்க வரும் பார்த்து சொல்லு என்னைக்கு நல்ல வரும் பாசமுள்ள சனங்க பக்க வரும் பார்த்து சொல்லு என்னைக்கு நல்ல வரும் உன்னை எனக்கு பேரு எடுக்க காளியாத்தா உன்னை வேண்டிக்கிட்டோம் உன்னை எனக்கு பேரு எடுக்க காளியாத்தா உன்னை வேண்டிக்கிட்டோம் இது கழனி வாசல் வம்சம் நல்ல வீரமான அம்சம் வாசல் வம்சம் நல்ல வீரமான அம்சம் இது கண்பாரம்மா என் தாயம்மா உன்னோட தொனக்காரி திட்டுமல காளியம்மா தங்கமன காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே எங்க காளியம்மா வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து தாயே கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து போட்டு ரசிப்போம் பூசி மகிழ்வோம் காளியாத்தா உன்னை வேண்டிக்கிட்டு போட்டு ரசிப்போம் திமகிழ்வோம் காளியாத்தா உன்னை வேண்டிக்கிட்டு இது பொன்னா விளையும் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி இது பொன்னா விளையும் பூமி தாயம்மா உன்னோட தொனக்காரி திட்டுமல காளியம்மா தங்கமன காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச 2000 பெருமா சும்மாவே எடுக்கிறீரே உள்ள விட்டுட்டு தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க காளியம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே எங்க காளியம்மா திட்டுமல காளியம்மா இந்த நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கிய கழனி வாசலை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் கழனி வாசல் நாடக குழுவை சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் ஆதி திராவிட பெருமக்கள் அனைவருக்குமே என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துறை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் முத்துமாரி சீன் கம்பெனி உரிமையாளர் அருமையண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மிகச்சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தரக்கூடிய எங்களது ஆகச் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் எங்களது திவ்ய பாரதி ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் டிஎஸ் ஆடியோஸ் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அங்கு பணிபுரியக்கூடிய இயக்கி கொண்டக்கூடிய அரும்பு சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம் 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 கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல நீ காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏதோ சொல்வதுன்னு புரியல இப்ப ஏழைக்கு காலம் சரியில்லை கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல மாசம் 30 நாள் உழைச்சு பருமு புடிச்சு உருவம் இழைச்சு மாசம் 30 நாள் உழைச்சு பருமு புடிச்சு உருவம் இழைச்சு காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான் காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட
ரோட்டோட நிக்கிறான் வந்து உனக்கு எனக்குன்னு பிக்கிறான் கையில வாங்கி நீ கையில போடல காசு போன எட தெரியல தொட்டு தொட்டா வீர்வைய விட்டான் பட்டினியாக பாடுபட்டான் தொட்டு தொட்டா வேர்வைய விட்டான் பட்டினியாக பாடுபட்டான் கட்டு கட்டா நோட்டும் சேருது கெட்டிக்காரன் பொட்டியிலே கட்டு கட்டா நோட்டும் சேருது கெட்டிக்காரன் பொட்டியிலே அது குட்டியும் போடுது பட்டியிலே கையில வாங்கினே பையில போடல காசு போன எட தெரியல கழகா பொண்ணு படைச்சா பொண்ணுக்கு துணையான படைச்சா பொண்ணுக்கு பார்த்தா இன்பத்தை படைச்சா உலகம் முழுதும் செல்வத்தை படைச்சா என்ன போலே பலரையும் படைச்சு அண்ணே என்ன போலே பலரையும் படைச்சு இதுக்கும் அதுக்கும் அலைய விட்டா என்ன போலே பலரையும் படைச்சு இதுக்கும் அதுக்கும் அலைய விட்டா இந்த ஏழைய கடவுள் ஏன் படைச்சா கையில வாங்கினே பையில போடல காசு போன எட தெரியல விதவிதமா துணிகள் இருக்கு விலையை கேட்டா மயக்கம் வருது வகை வகையாய் நகைகள் இருக்கு மணியை பார்த்தா கலக்கம் வருது எதை எதையோ வாங்கணும்னு அண்ணே எதை எதையோ வாங்கணும்னு இன்னும் இருக்குது வழியில் எதை எதையோ வாங்கணும்னு இன்னும் இருக்குது வழியில் இந்த எண்ணாமல் இருக்கவும் முடியல கையில வாங்கி நீ பையில போடல காசு போன எட தெரியல நீ காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வதுன்னு புரியல இப்ப ஏழைக்கு காலம் சரியில்லை கையில வாங்கி நீ பையில போடல காசு போன எட தெரியல நீ காசு போன எட தெரியல காசு போன தெரியல
உழைப்ப கொண்ட உழவர்களை பணிந்து கற்றறிஞரையும் கல்விதான் சண்முக பிரியனையும் சங்க தெருப்பிலே இந்த வேட்டிலே தமிழ்ந்த வேதி நெருப்பிலே நின்று கற்றோர் நண்பனை நடந்தோர் மறுப்பிலே பயின்ற பாவை என் மருங்கிலே வளர்கின்றால் என்று அமிழ்தின்மையை சிந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த பேர் அறிஞர்கள் மறுவிலை தோன்றிய நண்பர்களே நாடக கலா ரசிக பெருமக்களே நாடக குழுன்னே வச்சிருக்காங்க பாருங்க. நாடக குழு நம்மளா இல்லை அவங்களா? நம்ம நடிகர்கள் குழு, அவங்க நாடகம் வைக்கிற குழு. ஆமாம், எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நாடகத்துறை கொஞ்சம் வளர்ற மாதிரி தெரியுது, தான் தெரியுது. அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாரதகுரு பேச்ச குறைச்சியே சொல்றாரு, பேசிட்டு இருக்காங்க. நாரதகுரு எப்படி வேணும்னு நாம் வந்து விட்டோம். ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, திருவேற்காட்டிலே வாழும் கருமாரி. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, திருவேற்காட்டிலே வாழும் கருமாரி. ஊருக்கெல்லாம் அவள்தான் கொஞ்சம் பேருக்கு
வளம் பாலோடு கலந்த பழம் தம் தேனோடு கலந்தது ஊட்டி வரை உறவு பாட்டு படைக்கிறார். பூ மாலையில் ஒரு மல்லிகை ரசிகர் இருக்காரு. எழில்மிகு சித்திர பதுமை என்பார்களே. திருலோகம் அரணான விஜயனி மகளுக்கு இந்த பெண் சாதாரண பெண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை. நாடவே முடியாது போது இப்போ போய் அதை குறைங்க அவரும் போராடிக்கிட்டே தான் இருக்காரு. ஏதோ செய்வன கோளாறு மாதிரி வந்துக்கிட்டே எல்லாம் நல்லதாக அமைச்சிருக்கிறார். அவங்க ஏதாவது நல்லா பண்ணணும் தான் அவரும் போராடிட்டு இருக்காரு. நல்லா தான் இருக்காரு. அப்போ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், நான் அருமையாக இருக்கு, நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. என்ன சொன்னேன்? பச்சை பரிமளங்கள் பாங்காய் கலந்தரித்த கொச்சி மஞ்சள் பூசி குளித்ததனை மேனிமேல் சார்ந்த முடுகு ஜவாத கதம்பம் பூசி காஞ்சிபுரம் வெண்சலவை கண்டையிட்டு சிலையிட்டு ஆடக புண்பட்டிட்டு அழுவழி தண்டையிட்டு நம்ம பாடும்போது பேசும்போது விசில் அடிச்சாதான் நமக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும். யாரா கூட்டம் இல்லை தம்பி அண்ணன் எதுவும் மனசு விட்டுருவாருன்னு அவங்க ஏற்பாடு பண்ணி உற்சாகப்படுத்துற மாதிரி. மாடு ஓடும் பொழுது தார்புள்ள மாதிரி இப்படி வைப்பாங்க இல்லையா, உள்ள ஆணி இருக்குதோ இல்லையா, குச்சியை காட்டும் போது அது என்ன ஒன்று மந்திய மாடு ஆகா குத்த போறாளேன்னு சொல்லி மாடு மாஞ்சோலை கிளிதானும் மாண்டானும் விப்பந்துப்பு கோயிலும் நீதானும் இவள் ஆவாரம் போதானும்
நடை தேர்தானோ சலங்கைகள் தருணிசை தேருமானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ விப்பந்துப்பு கோயில் நீதானோ மாஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ வேப்பம் தோப்பு கோயில் நீதானோ வெள்ளாவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும் இசை தேருமானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ விப்பந்துப்பு கோயில் நீதானோ நீரோடை போலவே திரித்தாடி ஓடினாள் பழையோதையே இந்து பாடுதே பளிங்குச் சிலையே பவழக் கொடியே பளிங்குச் சிலையே பவழக் கொடியே ஒருங்கி வரும் நடையில் புரளும் நடையில் மயக்கும் மலர்கொடி மாஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ வேப்பம் தோப்பு கோயில் நீதான் மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழுகோ தேவதையும் மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ ஒரு கங்க குடமழகில் மங்கை ஒரு கங்கை நதி உலை கொள்ளும் கரமேந்தான் அள்ளும் கரமாண்டான் மஞ்சம் மதி மஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வே கண்டாதியம் அப்பாடிடு பின்னோதி தாமரையே மேலாடை வாங்கடி அசைந்தாடும் வேளையில் பல கோடிகள் ஆசையே வந்து மோதுதே கரும்பு வயலே குறும்பு மொழி கரும்பு வயலே குறும்பு மொழி இளமயனும் நம்பினை பரியமைக்கும் பருவ பள்ளை மொழில் மாஞ்சோலை கிழிதானோ